வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பது மை சிட்டி சமையல் ஜே ஜேம்ஸ். போண்டாத இவர் தான் நம்முடைய நண்பர் சாம்பால். நமக்கு நல்லா உதவுதாரு. சூப்பரா மரத்தெல்லாம் வெட்டி விறகு ரெடி பண்ணுவாரு. இவர் இப்பதான் மரத்துல ஏறி எல்லாம் எடுத்து விறகு நமக்காக வெட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இவருக்காக நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்ம வந்து தேவையான அளவுக்கு விறகு ரெடி பண்ணியாச்சு. இப்ப வந்து அதை வந்து அடுப்புல வச்சாச்சு. நமக்கு வந்து இதுவுமே பத்தாது, இன்னும் நிறைய விறகுலாம் இருக்கு. இந்த விறகெல்லாம் தீ வச்சு நம்ம வந்து குக்கரை வச்சு இன்னைக்கு சாம்பாரை ஸ்பெஷலா ரெடி பண்ண போறோம். நம்ம வந்து 200 கிராம் பருப்பு போட்டிருக்கோம். நம்ம வந்து 200 கிராம் பருப்புக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி இருக்கிறோம். அதுல வந்து 2 வெட்டி வச்ச பல்லாரி, 2 பல்லாரி போடணும். அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி. இவ்வளத்தையும் போட்டதுக்கு அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிடுவோம். நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு புளிய தண்ணியில ஊற போட்டுருவோம். விறகை வந்து நம்ம வந்து இப்ப பத்த வச்சிட்டு இருக்கோம். விறகு வெற்றிகரமாக பத்த வைக்கப்பட்டது. பலமா காத்தடிக்கிறதுனால தீ கொஞ்சம் எரிய கஷ்டப்படுது. எப்படியாச்சும் நம்ம வந்து இன்னைக்கு எரிய வச்சே ஆகணும். நம்மளுடைய புதிய நண்பன் சாம்பால் வந்து வெற்றிகரமாக நெருப்பை பத்த வைத்து விட்டார். நமக்கு நல்லா ஹெல்ப் பண்றாரு. அவர் பண்ற ஹெல்ப்புக்காக எல்லாரும் ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோக்களை நிறைய பெற நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம் நண்பன் பலத்த காத்தின் காரணமாக நெருப்பு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எரியுது. இந்த நெருப்பு எரிய வைக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குக்கரையும் நம்ம வந்து வெற்றிகரமாக வச்சாச்சு. நம்மளுடைய பருப்பு குழம்பு ரெடி பண்ணதுக்கு ஸ்டார்டிங் வந்து இதுதான். இப்ப புதுசா 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க பேரு ஸ்வீட்டி. இவங்க வந்து நம்மளுடைய புதிய நண்பர். இன்னொருத்தரும் வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து ஜோயனா. இவர்களும் இப்ப வந்து நமக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னா டேஸ்ட் பண்ணதுக்கு வந்திருக்காங்க. இவங்க தான் நம்மளோட ஜட்ஜு. நமக்கு டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்ம கூட இருக்காங்க. எதுக்குன்னா விறகு அள்ளி தருறதுக்கு. இவங்களும் நல்லா வேலை செஞ்சிருக்காங்க. பைப் எடுத்துட்டு வராருன்னா நெருப்பு அணையாச்சுல ஊதற்காண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. இவர் பேர் வந்து ஜெர்ஷன். நம்மளுடைய விறகு எடுத்து தரும் அக்கா ஜெசிந்தா நல்லா விறகு வெட்டிட்டு இருக்காங்க. இவங்கதான் நமக்கு வந்து விறகு எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காங்க. எவ்வளவு விறகு ரெடி பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்க. இவ்வளவு விறகையும் வச்சுதான் நம்ம இன்னைக்கு வந்து சமையலை வெற்றிகரமாக முடிக்க போறோம். சூப்பரா விறகு வெட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வயசுல இப்படி விறகு வெட்டணும்னா இவங்களை தவிர வேற யாராலையும் முடியாது. இவங்க தான் நம்மளுடைய சாம்பால். வெற்றிகரமாக விசில எரிய வச்சு சமையலுக்கு ஒரு சின்ன செஃப்பாக இருக்கிறார்கள். இவங்க வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா அணையச்சில நெருப்பை ஏற்றி விடுறது, ஊதி ஊதி கூட்டி விடுறது, இந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்றாங்க. இவங்க வந்து 5 விசில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குக்கர்ல. அந்த 5 விசில் வர வெயிட் பண்ணுவோம். அந்த 5 விசில் அடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஜட்ஜஸ் எல்லாம் உட்காந்துட்டாங்க. 2 ஜட்ஜஸும் அந்த 5 விசில் அடிக்கட்டும், நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தாங்க, நாங்க டேஸ்ட் பண்ணி தரோம் அப்படின்னு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே சின்ன இன்டர்வல் போயிட்டு வந்துருவோம். இப்போ வச்சிருந்தோம் இன்டர்வல் போறோம்னு சொல்லியிருந்தோம். இன்டர்வல் போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தீ பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, அதுக்காக நம்ம வந்து குக்கரை இறக்கிட்டு இந்த ஓடை வந்து அந்த இடத்துல செட் பண்ணிருக்கிறோம். இனிமேல் என்ன ஆகுதுன்னு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஓடு வெடிச்சு நம்மளோட குக்கர் சைட்ல வெடிக்கப்பட்டது. அதனால இப்ப குக்கர்ல வைக்கிறது ரொம்ப ரிஸ்க். அதனால நம்ம வந்து பானைக்கு மாத்த போறோம். சில பல பிரச்சனைகள் இது வந்து சந்திக்க வேண்டிய பிரச்சனை தான். இதை வச்சு நீங்க எதுவும் வருத்தப்பட வேண்டாம். நம்ம வந்து மாத்திரலாம். மாத்துறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம வெற்றிகரமா பருப்பு குழம்ப வச்சு முடிச்சிடலாம். நம்ம வந்து பாத்திரம் மாத்த ஆரம்பிச்சாச்சு. குக்கர் வந்து இனிமேலேயே செட் ஆகாது அப்படிங்கிற காரணத்தினால பானையில வச்சுட்டு இருக்கோம். இவனுக்கு வந்து ரொம்ப அறிவு இருக்கு. குக்கர் வச்சது கூட தெரியாம இங்க வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கறதுக்காண்டி மண்வெட்டிக்குள்ளதை வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இவன் தான் நம்ம ஊர் அறிவு கொழுந்து. இவரை தான் அமெரிக்கால தேடிட்டு இருக்காங்க. நீங்க யாராச்சும் உங்கள்கிட்ட அமெரிக்கால தேடுற ஆள் எங்கன்னு கேட்டா நம்ம அட்ரஸை கொடுத்துருங்க. நம்ம வந்து பானையை வந்து வச்சாச்சு. பருப்பு குழம்பு வந்து கொதிக்கி அதை நீங்க வந்து பார்க்கலாம். நம்ம பருப்பு குழம்பு வந்து இப்ப நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம வந்து இப்ப வந்து பருப்பு வந்து கடைஞ்சிட்டு இருக்கோம். எதுக்குன்னா அப்படின்னாதான் சாம்பாரோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா இருக்குங்கிறதுக்காண்டி பருப்பு வந்து நல்லா கடைஞ்சிட்டு இருக்கோம். நல்லா கடைஞ்சுக்கோங்க. இப்ப வந்து ஊற போட்ட புளி தண்ணி வந்து பருப்பு குழம்புல ஊத்தியாச்சு. இப்ப வந்து தேவையான அளவுக்கு தண்ணி.
இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுதோம். நம்மளுடைய ஜட்ஜஸ் வந்து இப்போ வெயிலுக்கு ஏதமா குளிரான மோர் குடிச்சிட்டு இருக்காங்க. தீ வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து ஊதி கூட ஆக்கிட்டு இருக்கோம். குழம்பு வந்து வெற்றிகரமாக கொதிச்சுட்டு இதை வந்து இனிமேல் தாளிச்சு ஊத்துனா குழம்பு வந்து ஸ்பெஷலா ரெடி ஆயிரும். நம்ம வந்து இப்ப பருப்பு குழம்ப தாளிக்க போறோம். பருப்பு குழம்ப தாளிக்கிறதுக்காண்டி கடலை எண்ணெய் நம்ம செஃப்ட வந்து இதை இப்ப கொடுத்துரும். இப்ப எண்ணெய் ஊத்துறோம். அடுத்து கொஞ்சம் கடுகு வந்து எங்களுக்கு தேவையான அளவு நாங்க போட்டிருக்கோம். அடுத்து நம்ம வந்து உரிச்சு வச்சிருந்த கருவேப்பிலை, அடுத்து நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயம், ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா வாசம் வர வர நல்லா வதக்கிக்கிடுவோம். எவ்வளவு நம்ம வந்து வதக்குதோமோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நம்மளோட பருப்பு குழம்பு. அந்த வெங்காயத்தோட கலர் மாறுத வர நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாதி வந்து மாறிட்டு இன்னும் கொஞ்சம் மாறிட்டுனா நம்மளோட பருப்பு குழம்போட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறுறது. நம்ம வந்து இப்ப வந்து பருப்பு குழம்புல உப்பு போட போறோம். தேவையான அளவு உப்பு நம்ம வந்து ஃபர்ஸ்டே போட்டிருந்தோம், அதனால இப்ப வந்து கம்மியா போட்டிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே வெங்காயம் வந்து கலர் மாறிட்டு. இப்ப வந்து இதை வந்து அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய குழம்புல ஊத்திடலாம். இப்ப வந்து ஊத்தியாச்சு. இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருவோம். இப்ப பருப்பு குழம்பு ரெடி ஆயிட்டு. சூடாக ஆவி பறக்கக்கூடிய பருப்பு குழம்பு. இப்ப வந்து நீங்க பாத்திருப்பீங்க நம்ம வந்து வெற்றிகரமாக பருப்பு குழம்பு முடிச்சாச்சு. அடுத்து வந்து சோறு பொங்கிட்டு நம்ம ஜட்ஜஸ்க்கெல்லாம் கொடுத்து அவங்க டேஸ்ட் பண்ண வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பாத்துருவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேம்ஸ்.